கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் வசனம் 18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அவனியிலே உதித்ததனுடைய முழுமையான நோக்கம் என்ன? மனுக்குலத்தின் மீட்பிற்காக தம்முடைய இன்னுயிரை கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் வாயிலாக நாம் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து சரியாக 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து சர்வலோகத்தின் பாவத்திற்காக ஒரே தரம் ஏக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். மரிப்பதற்கு முன்பதாக இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள், அவர்கள் கொலை செய்வார்கள், ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லியிருந்தார். அந்த உயிர்த்தெழுதல் என்ற ஒன்றை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைய இருந்த அரசாங்கம் அதிகாரம் எவ்வளவோ முயற்சித்தது. ஆனால் வேதம் சொல்லுகிற வண்ணமாக தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் இயேசு அடைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையை திறந்து உயிரோடு கூட வந்தார். அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை நான் உடையவராய், அந்த அதிகாரத்தை உடையவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். மரணம் அவரை அழித்து விடவில்லை. மரணம் அவரை கட்டி போட்டு அப்படியே குழியிலேயே வைத்து விடவில்லை. மாறாக இயேசு தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அப்படிதான் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிற உண்மை என்ன? மரணத்திற்கு பிறகு ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்கு இருக்கின்றது. ஆகவே கடவுளுடைய பிள்ளைகள் மரணத்தை குறித்து பயப்படுகிறவர்களாக, அஞ்சுகிறவர்களாக இருக்கவே கூடாது. ஏன்? மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் எங்கே செலவிடப்பட போகிறது என்றால், இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசுவின் தேவ ராஜ்யத்தில் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிற மக்களாய் கடவுள் நமக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிறதானே அந்த இளைப்பாறுதலின் படுக்கைக்குள்ளாக நாம் இளைப்பாற போகிறோம். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நம்பிக்கையை கடவுளுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் இந்த மரணத்தை குறித்து நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், சிலர் அறிவில்லாமல் துக்கித்திருப்பதைப் போல நீங்கள் துக்கித்திருக்க மனதில்லை. ஏனென்றால் இயேசு உயிர்த்தெழுந்த வண்ணமாகவே அவர்களும் அவருக்குள்ளாய் மரித்தவர்களும் உயிர்த்தெழுவார்கள். அதை இந்த வார்த்தையை ஒவ்வொருவரோடு பகிர்ந்து நீங்கள் ஒருவரை ஒருவர் தேர்ச்சி கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான நிலைமை வந்தாலும் கடவுள் அந்த நிலைமைகளிலே இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை பலப்படுத்தி நமக்கு வேண்டிய எல்லா விதமான உதவியை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான இழப்பை நாம் சந்தித்திருந்தாலும் கூட அவை யாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நமக்கு கொடுப்பதற்கும் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். பாலனாய் பிறந்த
இயேசு மேல் அல்ல, நமக்காய் மரித்து உயிரோடு எழுந்த இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாமும் அவரைப் போல மரணத்தை ஜெயிப்போம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், முகமுகமாய் நமக்கு அன்பானவர்களை சந்திப்போம். அங்கே உயிர்த்தெழுதலில் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்வோம். கடவுள் தாமே அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட நம்மை தொடர்ந்து அவருக்குள்ளாக ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழ கடவுள் கிருபை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.